வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாத கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம பார்த்துக்கலாம். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரெண்டு கிரகங்கள் தான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் மாதம் ஒரு ராசிக்கு போயிட்டே இருப்பார். அதனால் பெரிய தாக்கத்தை சூரியனால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போகிறது ஒரு அபூர்வமான நிகழ்வு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலங்கள் ஆகும். காலத்தை அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். அவர் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போகிறதுனால 12 ராசிகளுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். உலகியல் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார். இப்போ மீன ராசிக்கு குருவுடைய வீட்டுக்கு போகிறார். தொழிலில் சிறப்பில்லாத நாடு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இந்த நாடு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே ஏற்படும். நிறைய சேஞ்ச் நடக்கும். உலக நாடுகள்லேயே நிறைய சேஞ்ச் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, அதாவது அது சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு பாதிப்பை கொடுப்பார். சந்திரன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது, இடம் மாற்றத்தை கொடுக்கறது, கடனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனையை கொடுப்பார். அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பார். அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார். இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது, சனி செவ்வாய் கூடினாலே விபத்து கண்டங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் மீன ராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை அடைவாங்க. புதுசாக தொழில் தொடங்குவாங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படும். சுக்கரன் இருந்ததுனால நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். மனைவி வேலைக்கு போவாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ராகுவாக இருந்ததுன்னா தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விரிவுபடுத்துவாங்க. அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு. ஏன்னா சனி பகவான் தான் கர்மாக்காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும்போது அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அதோடைய தன்மைக்கு தான். இப்போ சுபகிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும், சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் அனுபவிக்க போகிறீங்க. அதனால தான் சனி பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. சரி, இப்போ 12 ராசிகளை பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 10வது ராசி, தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதாவது நீங்கள் கொண்டு வந்த கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் 10வது ராசி. இருக்கிற அந்த 12 ராசிகள்லேயே இந்த மகர ராசிக்காரங்க தான் உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அதனால தான் சனி பகவானுக்கு தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வழங்கப்பட்டிருக்கு. சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சனி பகவானுடைய காரகத்துவம், அதாவது சனி பகவான் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஓனர் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தொழில் காரகன் சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான். அதுக்கப்புறம் கர்மா காரகன் சொல்லக்கூடியவரும் சனி பகவான் தான். பிறப்பு கால ஜாதகத்தில் தொழில் இவங்களுக்கு நிலையாக இருக்கும், நிலையாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்த ஒரு நிமிஷத்துலேயே சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா சனி பகவானை பார்த்தோம்னாலே போதும். சனி பகவான் சுபகிரகங்களுடைய தொடர்பு, அதாவது குரு சுக்கரனுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா நிலையான தொழில் அவங்களுக்கு இருக்கும். பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு கேது செவ்வாயோட சேர்ந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னாலே, ஸ்தான பலத்தை இழந்து இருந்தார் அப்படின்னாலே நிலையான தொழில்கள் இருக்காது. நிறையா தொழில் பண்ணுவாங்க. இதை செஞ்சால் செட் ஆகுமா, அதை செஞ்சால் செட் ஆகுமான்னு நிறையா ட்ரை பண்ணுவாங்க.
ஆனால் கடைசியில் எதுவுமே செட் ஆகாது, எல்லாமே வந்து அந்த ஃபெயிலியரை கொடுக்கும். சனி பகவான் தான் வந்து எதுலேயுமே வந்து மந்தம் தாமதத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான். நாடி ஜோதிடத்தில் வந்து சனி பகவானை வந்து ஜீவனகாரகன் வந்து சொல்லுவாங்க. நவகிரகங்களில் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவது வந்து சனி பகவான் தான். சனி பகவான் தான் வந்து அடித்தட்டு மக்களுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான். அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து சனி பகவான் தான் அதிபதி. கால் இல்லாமல் கை இல்லாமல் உடல் ஊனமாக இருக்கிறது, நடக்க முடியாமல் கிடக்கிறது, அப்புறம் பக்கவாதம் வந்து இருக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து ஓனர் வந்து சனி பகவான் தான். அது வந்து அவர் கர்மாக்காரகன் அப்படிங்கிறதுனால அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வந்து பலனை வந்து கட்டாயம் வந்து கொடுப்பார். இந்த நகராட்சியில் வேலை செய்கிற துப்புரவு பணியாளருக்கு எல்லாமே வந்து சனி பகவான் தான் அதிபதி. உடம்புக்குள்ளேயும் வந்து இந்த க்ளீன் பண்ணுற வேலைகள் எல்லாமே வந்து சனி பகவான் தான் வந்து செய்வார். சனி பகவான் நல்லா இருந்தாருனா தான் உடம்புல இருக்கிற அந்த கழிவு பொருள் வந்து கரெக்டாக வெளியில் போகும். சனி பகவான் எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அந்த கழிவு பொருள் தங்கி தேவையில்லாத நோயை வந்து கொண்டு வந்துடும். உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து சுபகிரகங்களுடைய பார்வை விழுகுதான்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வை வந்து விழுகுது. செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசி வந்து பார்க்குறாரு. மார்ச் 30ஆம் தேதியோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற இந்த 7.5 சனி வந்து விலகுது. வரைக்கும் வந்து கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நிறையா அவமானப்பட்டவங்க, துன்பப்பட்டவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மார்ச் மாதத்தோடு வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்குது. இது வந்து நல்ல ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம். அந்த மார்ச் மாதத்தை மார்ச் 30ஆம் தேதியோடு வந்து சனி பகவான் வந்து உங்கள் டோட்டலாக வந்து விலகிறார். நிறையா அனுபவ பாடங்களை வந்து நிறையா கற்றுருப்பீங்க. பணம்னா என்ன, சொந்தம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நிறையா விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருப்பார். இதை வச்சு இனிமேல் வந்து வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறது அப்படிங்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ உங்கள் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான், ஒரு பாதுகாப்பு தான். ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன், மனோகாரகன், என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன். அவர் மேலே குருவுடைய ஒளி விழுகும்போது உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். அதில் எது நோய் தொந்தரவுகள் இருந்ததுனாலுமே எல்லாமே ரெடி ஆயிரும். முடிவு வந்து தெளிவாக எடுப்பீங்க. முடிவு எடுக்கிறது இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பம் இருக்காது. எண்ண ஓட்டங்கள் வந்து சீராக இருக்கும். நெகட்டிவான எண்ணங்கள் வந்து வராது. என்ன ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் பார்வையாக பார்க்குறார். ஜென்ம ராசியை வந்து செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அந்த தன்மையை கொஞ்சம் கொடுப்பார். அந்த தன்மை என்ன அப்படின்னா, ஆத்திரம், அவசரம், வேகம், படபடப்பு, விடாமுயற்சி, போட்டி மனப்பான்மை, இந்த செவ்வாயுடைய தன்மைகளும் வந்து இப்போ ஜென்ம ராசிக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். வெறும் செவ்வாய் மட்டும் பார்த்தாருன்னா ரொம்ப மோசம். குரு பகவானுடைய பார்வை விழுகிறதுனால செவ்வாய் பகவானுடைய பார்வை வந்து பெரிய அளவில் வந்து வேலை செய்யாது. மார்ச் மாதத்தில் வந்து 3ஆம் இடத்துல வந்து 5 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. அதாவது மார்ச் 15ஆம் தேதி சூரியனும் வந்து மீன ராசிக்குள்ளே போயிடுவார். மார்ச் 30ஆம் தேதி சனி பகவானும் வந்து மீன ராசிக்குள்ளே போயிடுவார். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம். அந்த இடம் வந்து அதிகமாக வந்து பலமாகுது. வீரிய ஸ்தானம் வந்து சொல்லக்கூடியதும் வந்து 3ஆம் இடம் தான். அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு கிடைக்கிறது, இளைய சகோதர சகோதரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு கிடைக்கிறது வந்து 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் பலம் பெறுறது வந்து நல்லது தான். ஒரு மனோதைரியம் அதிகரிக்கும். முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க. வெற்றி அடையதோ இல்லையா, முயற்சிகளை வந்து அதிகமாக வந்து எடுப்பீங்க. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த விஷயத்தை தூண்டிகிட்டே இருக்கும். ஏதாவது இதை பண்ணு, அதை செய்ய, அதை பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு யோக அமைப்பாக 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 3ஆம் இடம் 5ஆம் இடம் வந்து சம்மந்தப்படுது. 3ஆம் இடம் 5ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனசு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். 3ஆம் இடங்கிறது உங்கள் மனசு, 5ஆம் இடங்கிறது என்ஜாய்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, மன மகிழ்ச்சி, இது எல்லாமே வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் வந்து 5ஆம் இடம். அது 2 கனெக்ட் ஆகும்போது, அது 2 சுபகிரகங்கள் வந்து கனெக்ட் ஆகும்போது அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 3ஆம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. குரு பகவானோடையும் வந்து அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது வேலை பார்க்குறவங்களாகட்டும், இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாகட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான்.
10ஆம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு விடுதலையாக வந்து கடந்த 7.5 வருஷமாக பிடிச்சிருந்த 7.5 சனி அமைப்புகள் வந்து முழுமையாக அந்த மார்ச் 30ஆம் தேதி விலகிறதுனால இனி வந்து வாழ்க்கையில் ஒரு புது பொலிவோடு வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.